நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. சவுக்கு அவர் ஆரம்ப காலம் அவர் ஒரு புத்தகம் எழுதும்போது நான் எழுதின கிழக்கு பதிப்பது தான் அவர் புத்தகம் எழுதினார் முதல்ல. ஸோ எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ ஒரு ரிட்டையர்டில் என்ன மாரி நான் மத்திய அரசு பணியில் இருந்தேன். அவர் பணியில் இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நடந்த விஷயங்கள்லாம் வெளில எழுதும்போது ரொம்ப நல்ல புத்தகம் அது மாதிரி ஒரு விஷயங்கள் யாருமே பதிவு பண்ணவே இல்லை. அதெல்லாம் ஏன்னா நான் வளர்ந்த காலகட்டம் 91, 96 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கடுமையான பத்திரிகையாளருக்கு மேலே மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. அப்போ எல்லாருமே நெருக்கடியில் அவங்க பதிவு செய்தாங்க. நக்கிரன் கோபால்லேருந்து ஆரம்பிச்சு வலம்புரி ஜான் அவங்களாம் ரொம்ப கடுமையாக ஆளுங்கட்சி ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்ட பெண்மணி அப்படிலாம் போட்டு அவங்கள ஜெயலலிதாவை விமர்சித்து நிறைய கட்டுரை எழுதினா அதை அன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அனுமதித்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. காலம் மாறும், அவங்க நம்ம கிட்ட கெஞ்சுவாங்க அப்படின்னா இது தவறுங்கிறத விஷயம் இன்னைக்கு நியாயப்படுத்தி விட்டது. அதுபோல் நீங்கள் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்லாம் துணிச்சலாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்பாதபில் இருக்குது. ஸோ அதிமுகவுக்குள்ளே வர்றதுல தான் சிக்கல். அது யாருக்குமே கிடையாது. அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக இடம் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் யாரெல்லாம் கூட்டணி இடம்பெறுங்கிற விஷயத்தில் என்னை தவிர்க்க முடியாது. நீங்கள் போய் கேட்கலாம், நீங்கள் படையெடுத்து டெல்லியில் போய் கேட்கலாம், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் முடிவெடுக்க இடத்துல அவர் தான் இருக்கார். ஏன்னா நீங்கள் அவர் என்டிஏ தலைவர் ஆக்கிட்டீங்க. ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தனி நபர் தான், அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் தான். அவர்கள் திரும்ப அதிமுகக்குள்ளே போவதற்கு எடப்பாடி விரும்ப மாட்டார். ஆனால் அவங்க திரும்ப அமமுகவிலையோ பாஜகவிலையோ சேர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. பாஜகவிலே சேரலாம். 50களில் தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறதுலேயே பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் உள்ள முரண்பாடுகளை பற்றியே இங்கே பேச அலோவ் பண்ண மாட்டேறாங்க. பெரியார் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும்போது அண்ணா மற்ற தமிழ் தேசிய பேசுகிறவர்கள்லாம் சொல்லும்போது பெரியார் சொன்னார், நீங்கள் கொல்லப்படாதீங்க, எல்லாம் காமராஜர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் பெரியார் சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் எதையும் நான் அந்த முக்து பாரத்மே பாஜக சொல்லல, முக்துக்காக அது மாதிரி இல்லை, நான் திராவிடத்தை ஒழிக்கல, நான் என்னுடைய தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறேன். ஸோ அதற்காக தமிழ் தேசியம்னா பாரதியை நான் உயர்த்தி பிடிக்க விரும்புகிறேன். ஸோ அவருடைய கொள்கை அதில் அவர் தெளிவாக இருக்காரு. எல்லாருக்கும் நியூட்ரல். நான் திரும்ப தான் சொல்ல, தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் அரசியலே நியூட்ரலாக இருக்காரு. ஏன்னா நீங்கள் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் எதிராக இருபெரும் தேசிய கட்சிகளுக்கும் எதிராக ஒரு நடுவில் ஒரு சரியான நியூட்ரல் ஸ்டாண்டை அவர் மட்டும் தான் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப அதிரடியாக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தீயணைப்பு துறையினர் அவங்களுடைய வீட்டை கதவை உடைச்சு கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஒரு மோசடி வழக்கு, அதுக்காக இவ்வளோ தூரம் அப்படியே ஒரு கதவெல்லாம் உடைச்சி பார்த்த இதெல்லாம் சமீப காலத்தில் இதுதான் பார்க்குறேன். இப்படி ஒரு கைது எல்லாம், ஏன்னா நம்ம நள்ளிரவு கைதெல்லாம் பார்த்துருக்கோம். கலைஞரை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பாச்சு. ஆனால் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு படத்தை பற்றி ஏதோ ஒரு ரிவ்யூ பண்ண போய் அது சம்பந்தமான அந்த சர்ச்சைகள் 2 லட்சம் கேட்டு மிரட்டினார் அப்படிங்களாங்க. அந்த வழக்குக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இது ஏன் சவுக்கு சங்கர் அவர் ஏதோ ஒரு பண மோசடி வழக்கு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அவருடைய பின்னணி, அவர் தொடர்ந்து பேசி வர்ற விஷயங்கள், அவர் சொல்கிற விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் அக்னாலேஜ் பண்ணுறார். ஸோ அதிமுக அவங்க இவங்க அதிமுகவுடைய கூட்டங்களிலும் சரி எல்லாத்துலேயும் சரி சவுக்கு சங்கருக்கு நடந்த விஷயங்கள், அவர் சென்ற முறை அவர் வீட்டில் அவங்க பணியாளர்கள்லாம் சாக்கடை எறிஞ்சு இதெல்லாமே பெரிய அளவில் பேசப்படலாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வெறுமனே ஒரு கேஸ், ஒரு சாதாரண மோசடி வழக்கு, ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு பின்னணியில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் சவுக்கு அவர் ஆரம்ப காலம் அவர் ஒரு புத்தகம் எழுதும்போது நான் எழுதின கிழக்கு பதிப்பது தான் அவர் புத்தகம் எழுதினார் முதல்ல. ஸோ எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ ஒரு ரிட்டையர்டில் என்ன மாரி நான் மத்திய அரசு பணியில் இருந்தேன். அவர் பணியில் இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நடந்த விஷயங்கள்லாம் வெளில எழுதும்போது ரொம்ப நல்ல புத்தகம் அது. அது மாதிரி ஒரு விஷயங்கள் யாருமே பதிவு பண்ணவே இல்லை. அதெல்லாம்
ஸோ இப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் நெருங்கி க்ளோஸாக ஃபாலோ பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டங்களில் விலகி தான் இருந்தோம். ஏன்னா அவருடைய இடத்துக்குள்ள அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அந்த அப்ரோச் அவர் பேசுகிற விஷயங்கள் அது ரொம்ப தடாலடியாக இருந்ததுனால கொஞ்சம் தூரமாக விலகி இருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் சென்ற ஆண்டு ஒரு சிறைக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது அவர் செய்த விஷயங்கள், அவர் பொதுவெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பெரிய அளவில் கவனிக்கப்படுகின்றன. ஏன்னா அவரை போல் எல்லாருமே ஒப்புக்கொள்கிற விஷயம், அவர் ரொம்ப போல்டாக சொல்கிறாரு. அவருடைய நோக்கம் வேறு இருக்கலாம், அவர் வேறு ஏதாவது விஷயங்களுக்காக செய்திருக்கலாம். ஆனால் அவர் பொதுவெளியில் அவர் சொல்கிற முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து யாரும் செய்ய முடியாத விஷயம். ஆளுமரசா கடுமையா விமர்சிக்கிறார். அது நான் என்ன சொல்கிறேன், அந்த விஷயத்துக்கு கூட போனேன். இவரை விமர்சிக்கிறார், அவரை விமர்சிக்கிறப்பெல்லாம் இல்லை. ஒரு யாருமே பேசாத ஒரு பேசா பொருளை அவர் பேசுகிறார். அது யாருமே பேச நினைத்ததே இல்லை. அது மாதிரியான விஷயங்களை பேசா பொருளை பேசுகிறார். அந்த அவர் சொன்ன விஷயங்களில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கூட பரவலாக அந்த விவாதம் கூட நடக்கலை. அந்த அவர் மட்டும் தான் பேசிக்கிறார் தொடர்ந்து. ஸோ இது வந்து இது மாதிரியான ஒரு இந்த மாதிரியான சூழலை நான் தமிழ்நாட்டில் பார்க்கல. ஏன்னா நான் வளர்ந்த காலகட்டம் 91, 96 வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கடுமையான பத்திரிகையாளருக்கு மேலே மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. அப்போ எல்லாருமே நெருக்கடியில் வந்து அவங்களாம் பதிவு செய்தாங்க. நக்கிரன் கோபால்லேருந்து ஆரம்பித்து வலம்புரி ஜான் அவங்களாம் வந்து ரொம்ப கடுமையாக ஆளுங்கட்சி ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்ட பெண்மணி அப்படிலாம் போட்டு அவங்கள வந்து ஜெயலலிதாவை விமர்சித்து நிறைய கட்டுரை எழுதினா அதை வந்து அன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அனுமதித்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய டாக்குமெண்டேஷன் ஒர்க் நடந்திருக்கு. ஒவ்வொரு பத்திரிகையிலையும், ஒவ்வொரு வார பத்திரிகையிலையும், நாளேடுகள்லாம் தினமணியில் வந்து ஜெயலலிதா ஆட்சியை வந்து கார்ட்டூன் போடுவாங்க. ஜெயலலிதா வந்து அப்படியே உட்கார வச்சு சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் கார்ட்டூன் போடுறாங்க. அவங்க ஆட்சியில் சிஎம்மாக இருக்கும்போது அப்படிலாம் போட்ட தினமணியோட கார்ட்டூன்லாம் பயங்கர. ஸோ அன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சி விமர்சித்தன. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஓரளவாவது ஒரு மாற்று கருத்து முன்வைக்கிற இடமா அது. ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய அளவிலும் சரி மீடியாங்கிறது அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான, மீடியானாலே துணிச்சலுங்கிற வார்த்தை சேர்ந்து வரும். அது மாதிரிலாம் பேசுறது கிடையாது, அது செய்யறதும் கிடையாது. இவங்க பேசுறது உண்மையா பொய்யா அந்த மாதிரி விவாதங்கள் நடக்கல. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு என்னன்னா ஒரு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தை விட ஊடகங்கள் வந்து இப்போ அதிக அளவில் விமர்சிக்கல, அப்போ அதிக அளவில் விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சிச்சாங்க. அதாவது கேள்விகள் எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்னைக்கு ஒரு அதிமுக நபரே சொல்கிறேன், அதிமுக தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்ற, ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதாவோட ஆதரவுக்காக வந்து போயஸ் கார்டில் வந்து தவம் இருந்தாங்களே, அப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஒன்னே ஆமாம் அப்படி இருந்தாங்க, இப்படி ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாரு. அதாவது அன்னைக்கு டெல்லி தலைவர்கள்லாம் போயஸ் கார்டில் வந்து இருந்ததை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண தமிழ் ஊடகங்கள். எப்படிங்க நீங்கள் வந்து போயஸ் கார்டில் வந்து வெயிட் பண்ணலாம், நீங்கள் ஒரு இந்தியாவை ஆளுகிற அமைச்சர்கள் ஒரு ஆதரவுக்காக உங்கள் ஆட்சி நீடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்து தவம் கிடக்குறீங்களே, இங்கே நேரங்காலமாக மினிஸ்டர்ஸ், உள்துறை அமைச்சர் அதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருந்தாங்க இங்கே. இவங்க இந்த அம்மாவோட ஒரு ஆதரவு வேணுங்கிறதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஊர் மீடியாவில் நம்ம ஊர் மக்கள், நம்ம நிறைய பத்திரிகையாளர்கள் இது தவறுன்னு சொன்னாங்க. யாருமே அன்றைக்கி பெருமிதமாக கொண்டாடலை. பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்க இங்கே வந்திருக்காங்க, பாருங்கள் நம்ம தமிழ்நாடு தேடி வந்திருக்காங்க, அப்படிலாம் யாருமே வந்து நியாயப்படுத்தவே இல்லை. அது தவறு என்பது சொன்னாங்க. இன்றைக்கி காலம் அப்படியே மாறிது காலச்சூழல். இன்றைக்கி வந்து அதை விரும்புகிறாங்கல்ல, அவங்க வரணும், டெல்லியிலேருந்து இங்கே படையிறது இங்கே வரணும், இங்கே வந்து நம்ம ஆதரவை கேட்கணும், அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து கெஞ்சணும், நாம் அவங்களுக்கு அடிமை இல்லைன்னா அவங்க தான் நமக்கு அடிமை, அவங்க வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது வந்து பரவலாக போய் இந்த டோட்டல் வேல்யூ சிஸ்டமே மாறிட்டு. இன்றைக்கி அவனுடைய ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது. ஒரு அதிமுகவோட தலைவர் எப்படி பேசுகிறாரு, நம்ம என்ன சொல்கிறது, காலம் மாறும், அவங்க நம்மகிட்ட வந்து கெஞ்சுவாங்க அப்படின்னா இது தவறுங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி நியாயப்படுத்தி விட்டது. அதுபோல் நீங்கள் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்லாம் துணிச்சலாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நம்பாதபில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சமகாலத்தில் அவர் நிறைய விஷயங்களை போல்டாக பேசுகிறார். அப்படிங்கும்போது அவரை வந்து தடாலடியாக கைது செய்யப்படும்போது அதுக்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு வழக்காக கடந்து போக விரும்பலை, அதில் பின்னாடி ஏதாவது இருக்குன்னு அவரே திரும்ப பதிவு செய்ய. எனக்கு மேலே 20 வழக்குகள் இருக்குது, என்னுடைய 20 வழக்குகளும் வந்து தேர்தல் நெருங்க அதை ஸ்பீடப் பண்ணி என்னை கைது செய்யப்பட்டு நான் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கூட சிறையில் அடைப்பதற்கான அனைத்து சாத்தியங்கள் இருக்குதுன்னு பதிவு செய்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்காதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த வழக்குகள்லேருந்து இதுலேருந்து எப்படி வெளில வருவார் அப்படிங்கிறது கொஸ்டின் நான் வழக்குக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இந்த மாதிரியான சூழல் இது வந்து ரொம்ப வித்தியாசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை வந்து சமூகம் ஊடகம் எப்படி பார்க்க போகுதுன்னு தெரியல. இதை வந்து எதிர்க்கட்சி தலைவரும் அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கு நெருக்கடிகள் தரப்பட்டு இருக்கின்றன அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல, எல்லாருக்கும் மக்கள் முக்கியம் வித்தியாசம்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும்.
சார் அடுத்து இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பலவீனமா ஆகுது அப்படின்னு தான் வந்து திமுகவினர்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் அதிமுக நடத்தியிருந்தது. இதன் பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்கலாம்? இப்போ இன்னைக்கு கூட ஓபிஎஸ் வந்து அவர் 15ஆம் தேதி கெடு வச்சிருந்தார். அதை இப்போ 24க்கு மாற்றிருக்கார். கேட்டால் ஒரு எம்ஜிஆர் மறைந்தது நம்பர். அது டிசம்பர் 24 கேட்டிங்கன்னா அவர் பொங்கலுக்கு கெடு வைப்பார், ஜனவரி 15 வைப்பார். அவர் யாருக்கு கெடு வைக்கிறார் அப்படின்னா அவர் பாஜகவுக்கு தான் கெடு வைக்கிறார். பாஜக நீங்க ஏதாவது முடிவு பண்ணுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அதிமுகவுக்கு அந்த மெசேஜ் இல்ல. அதிமுகவுக்கு இல்லை, அவங்க டோர் முடிஞ்சிச்சு. அவங்க எங்க ஃபிளாட்ல இடம் கிடையாது, நீங்க வந்து நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்குது, நீங்க வேணா அங்க போய் கேட்டுங்கன்னு விட்டாங்க. ஆக்சுவலா அவர் என்டிஏல ஒரு இடம் பெறுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த குழப்பமும் இல்லை. அதில் யார் தடை சொல்ல போதும் இல்லை. அதிமுகவுக்குள்ள வர்றதுல தான் சிக்கல். அது யாருக்குமே கிடையாது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக இடம் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வந்திருக்காரு. திரும்ப திரும்ப நான் அங்கதான் போவேன் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் ஒரு டவுட்டாகவே இருக்கு. என்னன்னா இந்த ஓபிஎஸ் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், இவரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவருடைய ஆதரவாளர்கள், நீங்க ஓபிஎஸ் வந்து வெளிப்படையா சொன்னாலும் தினகரனே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு, இந்த கட்சி ஆரம்பிச்சதே எடப்பாடி தலைமை எதிர்த்து தான் அப்படின்னாரு. ஸோ அதிமுகவுக்கு எடப்பாடி அதிமுகவை மீட்பதற்காக அப்படின்னு ஆமா மீட்பதற்காக என்னன்னா ஒன்றும் இல்லை, எடப்பாடி போயிட்டாலே மீட்டுடலாம் இவரால். எடப்பாடி போயிட்டு வேற யாராவது தலைவர் வராங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஆப்வியஸா அவருக்கு இணக்கமான தலைமை இவர் நேரடியாக போய் சேர்ந்துப்பார், கட்சி அமமுக கட்சி அதிமுக சேர்த்துருவார். ஆக ஓபிஎஸ் அவர்களுக்கு தினகரன் அவர்களுக்கு 2 பேருக்குமே அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா அதிமுகவுக்குள்ள போறது தான் அவங்க அஜெண்டா. அப்ப அவங்க நினைக்கிறாங்க அதிமுகவில் போகணுன்னா, அவங்களுடைய ஆதரவாளர் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க ஆதரவாளர்களே என்னன்னா அதிமுக போறதுக்கு யோசிப்பாங்க. எனக்கு டவுட்டா இருக்குன்னா அவங்க ஆதரவாளர் கூட பாஜக சேர்ந்துடலாம். இவ்வளவு தூரம் போராடி பார்த்தாச்சு, நம்ம எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், அவர் எடப்பாடியும் உள்ள விட மாட்டுறாரு. அப்படிங்கும்போது எதுக்குங்க அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு 5 ஆண்டுகள் அமமுக கட்சி நடத்தியிருக்காரு, கஷ்டம் தான். ஓபிஎஸ் தனியாக இருந்திருக்காரு, பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா இதுக்கு மேலேயும் கஷ்டப்படணுமா? ஏன்னா நீங்க 2026 வந்து திரும்ப வந்து ஸ்டாலின் திரும்ப வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வராரா வரமாட்டாருன்னு தெரியாது, வந்தாலும் இவங்களை உள்ளவும் சேர்த்துக்க மாட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு நிச்சயமற்ற சூழல்ல நாம ஏன் திரும்ப அதிமுகவிலே போன, ஏற்கனவே வளர்ந்து வந்துட்டு இருக்குல்ல பிஜேபியிலே ஜாயின் பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் கூட நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஏன் அந்த நினைப்பு வரமாட்டேங்குது. இவங்க என்ன சொல்றாங்க, நான் டெல்லி கூட நான் ரொம்ப ரேப்பப்ல இருக்கோம், நல்லா அவங்களுக்குள்ள நல்லா தொடர்பு இருக்குங்கிறாங்க, அடிக்கடி ஃப்ளைட்ல போய் பார்த்து வராங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க வந்து திரும்ப நான் அதிமுகவில் தான் ஜாயின் பண்ணுவேன், பிஜேபி வரமாட்டேங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அது பிஜேபியோடைய தவறாக தான் நான் பார்க்குறேன். பிஜேபி வந்து 6 மாதங்களாக அவங்க என்ன சொன்னாங்க, கூட்டணி அறிவித்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி, அதிமுக விவகாரங்கள் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து நிறைய பேர் இவங்க வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பெரிய சந்தேகம். ஆக்சுவலாக இந்த கூட்டணி இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான். இவங்க கூட்டணி போட்டதே சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உதவி செய்யறீங்களோ இல்லையோ உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். அதிமுக அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க கூட்டணி கட்டமைக்கிறாங்க, அவர் தான் என்டிஏ தலைவர்னு சொல்லிட்டீங்க, அவரு தான் பார்த்துக்கிறாரு, அவர் பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துல அழுத்தமாக ஒரு மெசேஜ் சொல்றாரோ பாஜகவுக்கு, என்னன்னா கூட்டணி சார்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு எடுப்பார் அப்படின்னும், சீட்டுகள் தொடர்பான விஷயங்களையும் அவர் தான் வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் அலோ பண்ண முடியாது அப்படின்னு தானே இதுல இருந்து சொல்றாங்க. இல்ல அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற என்ன விஷயம்னா, அவள் அந்த முதல் தீர்மானமே சொல்லுது என்னன்னா, தேசிய அளவில் இருக்கிற என்டிஏவோட தலைமை பொறுப்பில் இருக்கிற பாஜகவே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது மூலமா என்னன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏன்னா தலைமை அதிமுக தான். அதை பிஜேபி அக்னாலேஜ் பண்ணுறாங்க, வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க, ப்ரெஸ் மீட்டில் அறிவிச்சாங்க, அடுத்தடுத்து 3 சந்திப்புகள்லாம் அமித்ஷா திரும்ப சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இங்கே என்டிஏ தலைவர் நான் தான். ஆனால் நீங்கள் வந்து யாரெல்லாம் கூட்டணி இடம்பெறுங்கிற விஷயத்தில் என்னை தவிர்க்க முடியாது. நீங்கள் போய் கேட்கலாம், நீங்கள் படையெடுத்து டெல்லியில் போய் கேட்கலாம், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் முடிவெடுக்க இடத்துல அவர் தான் இருக்கார். ஏன்னா நீங்கள் அவர் என்டிஏ தலைவர் ஆக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அன்றைக்கி ஒரு கூட்டணி போட்டு அது நாங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்டிஏ பற்றி அப்புறம் பேசுவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஓகேப்பா. இன்னும் என்டிஏவே இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ என்டிஏ ஃபார்ம் ஆகாத போது அந்த என்டிஏவுக்கு அதிமுக தலைமையாக இருக்கலாம், இல்லை பாஜக கூட தலைமையாக இருக்கலாம், நம்ம கூட விவாதங்கள் பண்ணியிருக்கலாம். பட் அன்றைக்கே அவங்க முடிவு பண்ணி என்டிஏ தான் இது, என்டிஏ தலைமை அதிமுகன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ என்டிஏ தலைவரான எடப்பாடியை தவிர்த்து விட்டு அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறணுங்கிற முடிவுக்கு யாரும் வர முடியாது. நீங்கள் எல்லாம் பேசலாம், போய் டெல்லியில் போய் சொல்லலாம், பாஜக தலைமை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் இறுதி முடிவு எடப்பாடி நோன்னு சொன்னால் நோ தானே, அவர் தானே தலைவர். அப்புறம் எதுக்கு அவர் என்டிஏ தலைவர் ஆகியிருக்காங்க?
ஸோ அதனால இவர்கள்லாம், ஆனால் இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது நாங்கள் என்டிஏ இடம் பெற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு தனி அமைப்பு கேட்டால் தனி அமைப்பு உருவாக்கிக்கிறோம், அமமுகவே நாங்கள் சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் டெல்லி மேலிடமும் பாஜகவும் ஓகே சொல்ல போது, எடப்பாடியும் மறுக்க போகிறதில்ல. அவர் ஒன்று அமமுக என்டிஏல வந்து சேர்றதில்ல, அவர் ஒன்றும் மறுக்கவே போகிறதில்ல. அவர் என்றைக்குமே அதை பற்றி எதிர்த்து சொன்னதே கிடையாது. நீங்கள் அதிமுக கட்சிக்குள்ளே வர்றதை பற்றி தான் அவருக்கு. அப்போ என்டிஏ அலைன்ஸ்குள்ள டிடிவி தினகரன் வந்தால் எந்த எடப்பாடி சிக்கல் இல்லை. ஆனால் சிக்கல் யாருன்னா தினகரன் தானே. அவர் தானே திரும்ப முதல்ல கூட்டணி விட்டு வெளில போனதே என்ன சொல்கிறாரு, அவர் தான் வந்து எனக்கு அண்ணா எடப்பாடியை வந்து எடப்பாடி வேட்பாளராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ பிரச்சனை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் மாறணும். இப்போ நீங்கள் என்டிஏக்குள்ளே வரணும்னா நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் மனமாற்றமும் உங்கள்கிட்ட தான் வரணும். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்ல டிமாண்ட். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனியாக டிடிவி தினகரன் அழைச்சு விருந்து வைக்கிறதா ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொன்று ஓபிஎஸ் அவர்களுடைய அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகி வீட்டில் போய் சந்திக்கிறாரு. இப்படி பல சம்பவம், இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லுது. இல்லை, ஓபிஎஸ் தனி கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் டெல்லியில் கூட அது ஒரு அவங்க ஆரம்பிக்க சொல்லி ஒரு செய்தி வந்ததாக கூட இருந்தது. ஆனால் அவர் அது வரைக்கும் தனி கட்சி பற்றியெல்லாம் பேசாத ஓபிஎஸ் டெல்லியிலேருந்து திரும்பி வந்தோன்னா அவசரமாக மறுத்தார். இல்லை, நான் என்னைக்கு சொன்னேங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு, நான்லாம் தனி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னாரு. அப்போ அதில் அவருக்கு தனி கட்சி ஆரம்பிப்பில் அவர் விருப்பம் இல்லை. அவருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அமமுக மாரி தினகரன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தனி நபர் தான், அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் தான். அவர்கள் திரும்ப அதிமுகக்குள்ளே போவதற்கு எடப்பாடி விரும்ப மாட்டா. ஆனால் அவங்க வந்து திரும்ப அமமுகவிலையோ பாஜகவிலையோ சேர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. பாஜகவிலே சேரலாம். ஏங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழக பாஜக தலைவர்களை விட டெல்லிக்கு விசுவாசமாக டெல்லி பாஜக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறவரும் ஓபிஎஸ் தான். இப்போ அவங்க எல்லாத்துக்கும் முடிவு எடுக்க அவர் அங்கே தானே போகிறாரு. அப்போ அதனால அவருக்கு ரொம்ப வசதியான இடங்கிறது பாஜக தான். ஆனால் அவர் ஏன் அந்த முடிவு எடுக்க மாட்டுறாரு, ஏன் வெயிட் பண்ணுறாருங்கிறது தெரியல. ஸோ எப்படியும் வந்து முடிவு எடுப்பாங்க. ஆனால் என்றைக்கு முடிவு எடுப்பாங்க இல்லை. அந்த டிசம்பர் 24ங்கிறது நான் நம்பலை. அது அப்படியே திரும்ப போஸ்ட்போன் ஆகும், ஜனவரி 15 ஆகும். இங்கே முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்து பாஜகவும் அதிமுகவும் தான் இருக்குது. பாஜக செய்ய தவறிய விஷயம் என்னென்னா, கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பணிகளை செய்திருக்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட என்டிஏன்னு இருந்துச்சு. அந்த என்டிஏல பாமக இருந்தது, புதிய தமிழ் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஸோ இவர்களையெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தட்டில் வச்சு கொடுக்குறீங்க, தட்டில் வச்சு ஒரு மூடி வச்சு இதை வச்சுக்கன்னு கொடுக்குறீங்க. நம்ம என்ன வாங்க, தட்டில் ஏதோ உள்ளே இருக்குன்னு தான் வாங்குறோம். அது பிரித்து பார்த்தா தான் தெரியுது அதில் ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது இவங்க என்டிஏ வந்து இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது, என்டிஏ தலைவர் தான் நீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, பட் என்டிஏல ஒன்றுமே இல்லையேங்க. ஸோ அப்போ அதை வந்து என்டிஏவை வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை கொண்டு வந்து எடப்பாடியிட கொடுத்து நீங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள், 2026 உங்களை முன்வைத்து, உங்களை முதல்வர் வேட்பாளராக முன்வைத்து தான் தேர்தலை அணுகுவோம்னு சொல்லி. இதுதான் பீகார் நடந்தது. நான் ஒன்றும் புதுசாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். இப்படித்தான் பீகார் நடந்தது. அவங்க எல்லாத்தையும் கூட்டணியெல்லாம் கட்டமைச்சிட்டு நிதிஷ்குமார் இந்த என்டிஏயோட தலைவராக செயல்படுவார், அவர் தான் முதல் வேட்பாளர் சொல்லி கொடுப்பாங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் திரும்ப பாஜக டேக் ஓவர் பண்ணிக்கும் அதை. ஸோ அது வந்து எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது தான். ஆக்சுவலாக இது ஒன்றும் புதிய இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் வந்து பாஜக செய்யவில்லை இந்த 6 மாதங்கள், அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அங்கே தான் நீங்கள் சொல்கிற அந்த சந்தேகங்கள்லாம் வருது. அண்ணாமலையோட நகர்வுகளும் சரி, அவர் ஏன் தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸ் பார்க்குறாரு, இந்த விஷயங்களாக இருக்குது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது வந்து பாஜக தலைமை தான். எப்படி அவன் என்கரேஜ் பண்ண, மக்கள் எப்படி பார்க்குறாங்க முக்கியம். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைச்சிது. எடப்பாடி ஊராக போய் சுற்றுப்பயணம் போனார். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே இவங்களெல்லாம் பேச விடும்போது அப்போ ஜனங்க மத்தியில் பாஜகவுக்கு இதில் இஷ்டம் இல்லை இருக்குது, இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிற மாதிரி ஒன்று வந்ததில்ல. ஸோ அதனால் இந்த கூட்டணி இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறதுக்கு வந்து பாஜக தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை செயல்படலாம், இவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி திரும்ப என்டிஏக்குள்ளே அடிச்சுட்டு வருவான்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய மேடை, அதாவது குறிப்பாக சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பான விகிலுடைய மேடையில் பாரதியார் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று நான் அந்த உரையை பார்த்தேன். நேற்று சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேனால நான் பிஸியாக இருந்தேன் வழக்கம் போல். ஆனால் அதையும் மீறி இதுக்காக ஒரு 50 நிமிஷம் சீமான் பேசுனதையும் பார்த்தேன் நான். ரொம்ப மிக பிரமாதமான உரை ஆக்சுவலாக. அது யாரும் எதிர்பார்க்காது. அதில் சீமான் ஆரம்பமே என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மீட்டிங் போட்டு இந்த அமைப்பு வந்து இதை நடத்த சொல்லி பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன். இது இல்லைன்னா வேற இடத்துல பேச போகிறேன், வேற ஒரு பொது வெளியில் பேசிட்டு போகிறேன். அதனால் இங்கே பேசுறது ஒன்று தான், அங்கே பேசுறது ஒன்று தான். ஸோ இங்கே பேசுனாலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கோம். பொது வெளியில் நான் பேசலையே, எனக்கு ஒன்றும் சங்கம் இல்லை, அதனால் எங்கே பேசணும் ஒரே மாதிரி தான் பேச போகிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அவர் பாரதியை உள்வாங்கிக்கிட்டு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே
எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இந்த அளவுக்கு ஒரு பாரதியை உள்வாங்கிட்டு இப்படி பேசியிருப்பார் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடுங்கிற வார்த்தை எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிங்க, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வந்து அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் வச்சாங்க, அப்படி இப்படிலாம் பெரியார் முன்வைத்தார் அப்படின்னு அந்த 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 50கள் நடந்த விஷயத்தையே மறந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி பாரதியார் பேசுனது வந்து இவர் பேசுகிறார். 50களில் தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறதுலேயே பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் உள்ள முரண்பாடுகளை பற்றியே இங்கே பேச அலோவ் பண்ண மாட்டுறாங்க. பெரியார் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும்போது அண்ணா மற்ற தமிழ் தேசிய பேசுகிறவர்கள்லாம் வந்து சொல்லும்போது பெரியார் சொன்னார், நீங்கள் கொல்லப்படாதீங்க, எல்லாம் காமராஜர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும்னு பெரியார் சொன்னார். ஆனால் கடைசி வரையும் காமராஜர் தமிழ்நாடு சென்னை மாகாண பேரை தமிழ்நாடு மாற்றவே இல்லை. அவருடைய காலகாலம் வரைக்கும் செய்யவே இல்லை. அதை திமுக தான் ஆட்சிக்கு வந்து அண்ணா வந்து பண்ணுறாரு. ஸோ அதனால தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டம். அது சுந்தரலிங்க காலத்தை வந்து அது நிறைய சீமான் அதையும் சொல்கிறார். ஸோ இவங்கெல்லாம் ஆரம்பித்து இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ்நாட்டை ஒரு தொலைநோருக்கு பார்வையோட அப்பயே சொல்லிட்டான் பாரதி அப்படின்னா. அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய தொல்காப்பியத்துலலாம் பேர்லாம் வருது, அது உண்மைதான். ஆக்சுவலாக தொல்காப்பியத்துலேருந்து தமிழ்நாடு இதெல்லாம் பேர்லாம் வருது. பட் அதை வந்து பரவலாக அது ஒரு கனவாக விதைச்சி தமிழ்நாடு எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் பாரதத்தில் என்னுடைய நாடு எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய. ஆனால் ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு சீமானவர்கள் பேசியது தான் பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் வந்து என்னன்னா அவர் அந்த ஆடியன்ஸோட பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுறாரு. அவர் மீதான விமர்சனங்களுக்கு தான் அவர் வந்து பதில் சொல்றாரு. நீங்கள் வந்து பாரதியை வந்து நீ எப்படி பாரதியை பாட்டன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டின்னு சொன்ன வந்து தமிழை தந்தைன்னு நீங்கள் சொல்லும்போது நான் அதை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரியாருக்கு எதிராக பாரதியும் பாரதிக்கு எதிராக பெரியாரையும் முன்னிறுத்துற மாதிரியான ஒரு இது வந்துடுது. இப்போ வந்து இதுதான் பிரச்சனை. என்னன்னா சீமான் இப்படி ஒரு பெரிய பல்ல ஒரு ட்ராப் ரெடி பண்ணி வைப்பார், அதில் இவங்க எல்லாம் பொத்துன்னு போய் விழுந்துருவாங்க எல்லாம். அது ரெண்டு தரப்பும் சரி, உடனடியே அதுக்கான எதிர்வினைகள். உடனே எதிர்வினைகள் எப்படி எதிர்க்கணும்னா சீமான் சொன்னது தப்புன்னு ஒரு எதிர்வினை வரும். ரெண்டாவது பெரியாரை நீங்கள் வந்து இன்னும் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதிர்வினை வரும். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எதையும் நான் அந்த முக்து பாரத்மே பாஜக சொல்லல முக்துக்காக அது மாதிரி இல்லை, நான் வந்து திராவிடத்தை ஒழிக்கல, நான் என்னுடைய தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறேன். ஸோ அதற்காக தமிழ் தேசியம்னா பாரதியை நான் வந்து அதை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறேன். ஸோ அவருடைய கொள்கை அதெல்லாம் அவர் தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணும்போதே நீ ஏன் அவரை தூக்கி பிடிக்கிற அப்படின்னா, சமீப காலத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 10 ஆண்டுகளில் தான் பாரதியை வந்து ஒரு பிராமணராக பார்க்குற பார்வையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாரதியை எல்லா இயக்கங்களும் கொண்டாடினாங்க. இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா இயக்கங்களும் பாரதியோடைய பேர் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச இடதுசாரி தொழில்கள் நிறைய பேருக்கு பேர் பாரதியின் பேர் இருக்கும். ஸோ அப்படி ஆனால் இந்த சமீப காலத்தில் என்னமோ பாரதியை வந்து ஒரு பிராமணர் வகுப்பு சேர்ந்தவரா அப்படி கொஞ்சம் ஒதுக்கிவிட்ட அந்த காலகட்டம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய இடமா அந்த இடத்துல அவர். அதனால தான் அவர் பேசின மேடை ஆர்எஸ்எஸ் மேடைன்னு நம்ம ஒதுக்கி தள்ள விடாது. அது அவர் ஆரம்பத்திலே அதை டிஸ்க்ளைமர் பேர் போட்டு சொல்றாரு, இது ஆர்எஸ்எஸ் மேடையோ பாஜக மேடையோ பொது மேடையோ எந்த மேடையோ எங்கேனாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் அவர் அப்படியே செய்யக்கூடியவர் தான், அப்படி தான் பண்ணியிருக்காரு. எல்லா இடங்கள்லையும் அவர் ஒரே மாதிரி தான் பேசியிருக்காரு. அதில் பெரிய முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களை பரவலாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் போய் பாரதியாரையும் எல்லாரையும் கொண்டு ஒரு அரசியலில் போய் மாட்ட விட்டுறாதீங்க. பாரதியார் விதைத்தது ஒரு பெரிய ஒரு ட்ரீம், அது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அதில் ஏதாவது ஒரு கலர் அடித்து பார்க்குறதுக்கு தான் இருக்காங்க முடியா. இவர் என்னுடைய தமிழ் பெருமை தமிழ் தேசியத்தோடைய ஒரு முக்கிய பிதாமகன்னு சொல்லி பாரதியாரை முன்னிறுத்தும் போது ஒரு கட்டத்தில் வந்து பாரதியார் பிராமணர் கையை விட்டவர்கள் அப்புறமா இதுக்கு மேலே அவ்வளோதான், இதை அவரை தூக்கி நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கும்போது இவர் வந்து அதை எடுத்து செய்கிறார். அதனால எனக்கு எந்த தப்புனாலும் பிரச்சனை இல்லை, யாருன்னா என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. எனக்கு என்னுடைய நோக்கம் தெளிவானது, தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிப்பது. அதற்காக பாரதியார் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ் தேசியம்? பாரதியார் தான் நம்ம தமிழ் சமூகத்தோட முகம் பெரிய அடையாளம் சொல்கிறார். ஸோ அந்த ஒரு போல்டான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமீப காலத்தில் சீமான் பற்றின ஒரு அரசியல் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. என்னென்னா அவர் இந்த காடு காக்கிறேன் நீரை காமிக்கிறேன் அப்படிலாம் போனார். அவர் வந்து திமுகவுடைய அஜெண்டா படி செயல்படுகிறார், பெரியார் பற்றின விமர்சனங்கள்லாம் பண்ணுறதில்ல, இப்போ வந்து தேர்தலுக்காக வந்து திமுக தரப்பை நெருங்குகிறார் அப்படிலாம் பேச்சு வந்து. ஸோ அதையெல்லாம் உடைக்கிற விதமாக இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு பார்க்குறேன். அவர் எல்லாருக்கும் நியூட்ரல். நான் திரும்ப தான் சொல்ல, தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் அரசியலையும் நியூட்ரலாக இருக்கார். ஏன்னா நீங்கள் வந்து இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் எதிராக இருபெரும் தேசிய கட்சிகளுக்கும் எதிராக ஒரு நடுவில் ஒரு சரியான நியூட்ரல் ஸ்டாண்டை அவர் மட்டும் தான் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக. அது தொடர்ந்து பண்ணுறார். அது இந்த சம்பவமும் ஒரு ப்ரூஃப் பண்ணியிருந்தா நான் பார்க்குறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.